Hi students, welcome back to Kalvi Craft. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது CBSE Class 9 Maths கணித மஞ்சரி புக்ல இருக்க Chapter 4 Exploring Algebraic Identities. இப்போ 4.5 Factorization using Algebra Tiles டாபிக் கீழ வர கான்செப்ட்ஸ் பார்க்க போறோம். ஸோ ஒரு algebraic expression-ஐ எப்படி ஃபேக்டரைஸ் பண்றது அப்படின்றத ஒரு Algebra Tiles வச்சு விஷுவலைஸ்டா நம்ம பார்க்க போறோம். ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துக்கோங்க. அதோட சைடு வந்து x+3 and x+4 இருக்கு. அப்போ இதோட ஏரியா என்னவா இருக்கும்? இது வந்து லென்த், இது பிரெத்னா லென்த் இன்டு பிரெத் தான் ஏரியா இல்லையா? ஸோ x+3 இன்டு x+4 இதுதான் ஏரியா ஆஃப் தட் ரெக்டாங்கிள். இப்போ டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி வச்சு பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் x இன்டு x ஸ்கொயர், நெக்ஸ்ட் x இன்டு 4 4x plus 3 into x 3x plus 4 3s are 12. So the answer is x square plus இந்த x terms add பண்ணீங்கன்னா 7x வரும். 7x plus 12 இதுதான் அந்த algebraic expression. நம்ம இந்த ரெண்டு டேர்ம்ஸையும் மல்டிப்ளை பண்ண பிறகு வர எக்ஸ்பிரஷன். இப்போ இதை விஷுவலைஸ்டா எப்படி பார்க்கலாம்னா இது வந்து ஒரு ஸ்கொயர் எடுத்துக்கோங்க. இதோட லென்த் தான் x+3 இல்லையா? அப்போ இதுல வந்து எக்ஸ்ங்கிறது நம்ம எவ்வளோன்னு தெரியாது, அதனால இதுல இருந்து இது வரைக்கும் எக்ஸ்ன்னு வச்சுப்போம். அண்ட் இந்த பக்கம் வந்து x+4 டோட்டலா x+4 அதுல இதுல இருந்து இது வரைக்கும் எக்ஸ்ன்னு வச்சுப்போம். அப்போ இந்த பக்கம் எக்ஸ் இருக்கு, அப்போ இன்னும் எவ்வளவு வரணும்? 3 யூனிட்ஸ் வரணும், ஏன்னா இங்க 3 இருக்கு. ஸோ 1 2 3. அதே மாதிரி இங்க எக்ஸ் இருக்கு, இன்னும் 4 யூனிட்ஸ் வரணும். அப்போ இங்க 1 2 3 4. இப்போ இந்த x+3ங்கிற ஃபுல் சைடை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம்? x plus 1 1 1 1 யூனிட் 3 தடவை வருது, அதனால 3 யூனிட்ஸ் x+3. அதே மாதிரி இங்க x plus 1 1 1 4 தடவை, ஸோ 4 ones வந்து 4 x+4. இப்படிதான் நம்ம x+3 யூனிட்ஸும் x+4 யூனிட்ஸும் விஷுவலைஸ்டா ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஸ்கொயரோட ஏரியா எவ்வளவு இருக்கும்? இந்த சைடு x, இந்த சைடு x, அப்போ x ஸ்கொயர். அண்ட் இங்க பாருங்க இதோட லென்த் வந்து x, ஏன்னா இங்க இருந்து இது வரைக்கும் x சொன்னோம் இல்லையா? ஸோ x, ஆனா இங்க வந்து 1. அப்போ இதோட ஏரியா எப்படி இருக்கும்? x into 1 x. அண்ட் இங்கேயுமே எல்லாத்துக்குமே அதே தான் x and 1. ஸோ x length and 1 breadth. ஸோ இங்கேயுமே x. அண்ட் இங்க பாத்தீங்கன்னா இங்க x length 1 breadth. ஸோ இங்கேயுமே x தான் ஏரியா, இங்கேயும் x length 1 breadth. இங்க நாலுத்துக்குமே எல்லாமே x தான் வரும் ஏரியா. அண்ட் இங்க பாத்தீங்கன்னா இதோட லென்த் வந்து 1 அண்ட் இந்த சைடுமே இந்த லென்த் வந்து 1 தான். ஸோ 1 1னா 1 into 1 1. இதோட ஏரியா வந்து 1 தான், லென்த் இன்டு பிரெத் 1. அண்ட் இங்க எல்லாத்துக்குமே இந்த சைடு எல்லாமே 1 1 1 தான் வரும், அதனால எல்லாத்தோட ஏரியாவுமே தனித்தனியா பாத்தீங்கன்னா 1 1 வரும். இப்போ அந்த பாக்ஸ்குள்ள எல்லாத்தோட ஏரியாவும் நம்ம போட்டுட்டோமா? இப்போ நீங்க இந்த டயக்ராமையும் இந்த ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணி பாருங்க. இங்க எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் இருக்கா, ஸோ இந்த எக்ஸ் ஸ்கொயர் இங்க இருக்கு. அதே மாதிரி இங்க 12 இருக்கா, அந்த 12 வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 இங்க இருக்கு. அண்ட் இங்க நம்ம 7x ஆட் பண்றதுக்கு முன்னாடியே 4x 3x தானே இருக்கு. அப்போ இந்த பக்கம் அது 3x வருது அண்ட் இந்த பக்கம் 4x வருது, 4x வருது. அது எல்லாமே சேர்த்துதான் இங்க 7x நம்ம போடுறோம், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி. ஸோ இந்த 4x 3x ஏன் தனித்தனியா வருது? இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு ஒரு சைடுல 3xும் அண்ட் இன்னொரு சைடு கீழே வந்து 4xும் தனித்தனியா இருக்கு, அது எல்லாத்தையும் ஆட் ஆகி தான் 7x வருது. ஸோ அவ்வளோ டீட்டெயிலா கடைசி ஆன்சர் மட்டும் இல்ல, இங்க எப்படி ஸ்பிளிட் ஆகுதோ அவ்வளோ டீட்டெயிலாவே நம்மளால இந்த விஷுவல் ரெப்ரசன்டேஷன்ல பார்க்க முடியுது. அண்ட் இந்த 12 கூட 4 3s ஆர் பண்றதுனாலதான் வருது. அதுவுமே இங்க பாக்கலாம் 1 2 3 4ன்னு ஒரு சைடு வந்து 4ம் இன்னொரு சைடு வந்து 1 2 3ன்னு 3யும் இருக்கு. அது ரெண்டும் மல்டிப்ளை ஆனதுனாலதான் 4 3s ஆர் 12ன்னு நமக்கு வருது. அப்போ இந்த டயக்ராம் பார்த்தே நம்ம என்னெல்லாம் கண்டுபிடிக்கலாம்? இதோட லென்த் என்ன, பிரெத் என்னன்னு கூட கண்டுபிடிக்கலாம். ஏன்னா இங்க எக்ஸ் இருக்கு, இங்க 1 2 3 இருக்கு, அப்ப x+3. அதே மாதிரி இந்த லென்த் பாத்தீங்கன்னா எக்ஸ் இருக்கு பிளஸ் 1 2 3 4 இருக்கு, அப்ப x+4. அண்ட் இதோட அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் நம்ம பார்த்தாலுமே இந்த ஏரியாஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணலாம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 7x பிளஸ் 12. அந்த மாதிரி இந்த டயக்ராம் பார்த்தே இந்த விஷுவல் ரெப்ரசன்டேஷன் பார்த்தே நம்மளால எல்லாத்தையும் சொல்ல முடியும். லென்த் எவ்வளோ, பிரெத் எவ்வளோ, இல்ல அதோட அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் என்னன்னு நம்ம தனியா சொல்ல முடியும். இன்கன் ரிஃப்ளெக்ட்ல சப்போஸ் 7x is split as 2x plus 5x. இங்க 7x வந்து எப்படி ஸ்பிளிட் ஆயிருக்கு? 4x 3xன்னு ஸ்பிளிட் ஆயிருக்கு. ஒருவேளை அது 2x plus 5x ஸ்பிளிட் ஆயிருக்கு அந்த 7x. அப்போ அந்த டயக்ராம் எப்படி இருக்கும்?
Can a similar rectangular arrangement be formed? இதே மாதிரி ஒரு similar rectangular arrangement form ஆயிருக்குமா? And consider other possibilities and check. And வேற என்ன possibilities இருக்குன்னு செக் பண்ணி பார்க்க சொல்றாங்க. இப்போ 2x plus 5x வரணும்னா அந்த ரெக்டாங்கிள் எப்படி இருக்கும்? இங்க x ஸ்கொயர், இந்த பக்கம் வந்து 2x தான் வரணும். அப்போ இங்க 3x இருக்க இடத்துல இங்க 2x தான் வருது. அண்ட் இங்க கீழே வந்து 5x வரணும். ஸோ இங்க 5 rows வரணும். x x x x x இந்த மாதிரி இருக்கும் அந்த ரெக்டாங்கிள். அப்போ இதோட லென்த் என்னவா இருக்கும்? இங்க இருந்து இது வரைக்கும் x அண்ட் இங்க வந்து 1 1, அப்போ x plus 2 இருக்கும். அண்ட் இங்க வந்து இது வரைக்கும் x, இங்க வந்து 1 2 3 4 5, அப்போ x plus 5 இருக்கும். அந்த லென்த் வந்து வேரி ஆகுது பாருங்க. x plus 3 x plus 4 அங்க இருந்துச்சு. பட் இங்க வந்து இந்த மாதிரி 2x 5xன்னு ஸ்பிளிட் ஆகணும்னா அது x plus 2 and x plus 5 லென்த்ல இருக்கணும். ஆனா சேம் அல்ஜிபிரிக் எக்ஸ்பிரஷன் வருமான்னு கேட்டீங்கன்னா வராது. ஏன்னா இங்க 7x வரும், ஆனா இங்க 12 வந்து வராது. இங்க யோசிச்சு பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 10 தான் வருது. அப்போ 7x plus 10 தான் வரும். x ஸ்கொயர் plus 7x plus 10 தான் வரும். டிஃப்ரெண்ட் அல்ஜிபிரிக் எக்ஸ்பிரஷன் தான் கிடைக்கும், டிஃப்ரெண்ட் லென்த் அண்ட் பிரெத் தான் கிடைக்கும். இந்த மாதிரி 7x வேற விதமா ஸ்பிளிட் பண்ணா. ஸோ இப்போ நம்ம பார்த்த டயக்ராம்ல இருந்து நம்ம என்ன விஷுவலைஸ் பண்றோம்? ரெண்டு அல்ஜிபிரிக் ஐடென்டிட்டிஸை விஷுவலைஸ் பண்றோம். அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒன், லீனியர் எக்ஸ்பிரஷன்ஸ் x plus 3 and x plus 4 can be multiplied to obtain the identity. இப்போ ரெண்டு லீனியர் எக்ஸ்பிரஷன் x plus 3 x plus 4ங்கிறது லீனியர் எக்ஸ்பிரஷன். அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு ஒரு ஐடென்டிட்டி கிடைக்குது இல்லையா? x ஸ்கொயர் பிளஸ் 7x plus 12ன்னு. அதை வந்து நம்மளால விஷுவலைஸ் பண்ணி பார்க்க முடிஞ்சது அந்த டயக்ராம்ல. அதோட 2 sides வந்து x plus 3 x plus 4 இருந்துச்சுன்னா, ஸோ அதுக்குள்ள இருக்க அந்த ஏரியா பார்த்தீங்கன்னா x ஸ்கொயர் 7x and 12 இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம். அண்ட் ஆல்சோ த எக்ஸ்பிரஷன் x ஸ்கொயர் பிளஸ் 7x plus 12. இப்போ அதுக்கு ஆப்போசிட்டா சொல்லணும்னா, அந்த எக்ஸ்பிரஷன் x ஸ்கொயர் பிளஸ் 7x plus 12 நமக்கு தெரியுது. அண்ட் அதோட ஃபேக்டர்ஸ் என்னன்னு நம்ம அதை பார்த்து கண்டுபிடிக்கலாம். x plus 3 and x plus 4 வந்து அதோட சைட்ஸா இருந்துச்சா, அப்போ அதுதான் அதோட ஃபேக்டர்ஸ். ஸோ இங்கேயுமே x ஸ்கொயர் பிளஸ் 7x plus 12 ஈக்குவல் டு x plus 3 இன்டூ x plus 4ன்னு நம்ம ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணலாம். ஸோ இந்த டயக்ராம்ல இருந்து அந்த மல்டிப்ளை அந்த டயக்ராம்ல இருந்து நம்ம லீனியர் எக்ஸ்பிரஷன்ஸ் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும், அண்ட் அதுக்கு ஆப்போசிட்டா சொல்லணும்னா அந்த அல்ஜிபிரிக் எக்ஸ்பிரஷன்ல இருந்து அதோட ஃபேக்டர்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கிறது. அது ரெண்டுத்தையும் நம்மளால ஈஸியா பண்ண முடியும் இந்த விஷுவலைசேஷன் மூலமா அப்படின்னு சொல்றாங்க. And think and reflectல next என்ன கொடுத்திருக்காங்கன்னா, algebra tiles can be used to represent products and find factors. இந்த மாதிரி ஒரு products ரெப்ரசென்ட் பண்ணோம் அண்ட் அதோட factors என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்குலாம் இந்த algebra tiles யூஸ் ஆகுது இல்லையா? So first one, figure out the product x plus 2 into x plus 3. இந்த product வந்து என்னவா இருக்கும், இதை மல்டிப்ளை பண்ணா என்னவா இருக்கும்னா algebra tiles யூஸ் பண்ணி, using algebra tiles நம்மள கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்போ இது வரைக்கும் x and இங்க வந்து 2 units plus 2 இருக்கு, அதனால இங்க 1 1 2 units இருக்கு. அண்ட் இந்த பக்கமும் அதே x வரணும் இங்க இருந்து இது வரைக்கும். அண்ட் கீழே வந்து 3 units வரணும். 1 2 3 1 1 1. இதோட சைடு என்ன, இது வந்து x plus 2, இங்க இருக்கிறது வந்து x plus 3. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இதோட ஏரியாஸ் பார்க்கணும். இது வந்து x ஸ்கொயர், இங்க வந்து x சைடு 1 வந்து இன்னொரு சைடு, அப்போ x இங்கேயுமே x தான் வரும், இங்கேயும் x x x வரும். ஏன்னா இந்த சைடு வந்து x, இங்க 1, x into 1 xன்னு வரும். அண்ட் இங்க வந்து எல்லா சைட்ஸும் 1 1, அதனால 1 1 1 1 1 1 வரும். இப்போ இதை வச்சு நம்ம என்ன சொல்லலாம், x ஸ்கொயர் பிளஸ் தனித்தனியா ரெண்டு டிவிஷனா வருதுல, அப்படியும் சொல்லலாம். 2x plus 3x வருதா, அதுக்கப்புறம் 1 2 3 4 5 6. ஸோ இந்த அல்ஜிபிரிக் எக்ஸ்பிரஷன் என்னன்னா x ஸ்கொயர் பிளஸ் 5x பிளஸ் 6, மொத்தமா எவ்வளோ 5x இருக்கு. அது என்ன டிவிஷனா பிரியுதுன்னு கூட நம்ம இங்க எழுதியிருக்கோம். ஸோ இப்படி இந்த ப்ராடக்ட்டை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் யூசிங் அல்ஜிப்ரா டைல்ஸ். இப்போ செகண்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க, லே அவுட் அல்ஜிப்ரா டைல்ஸ் ஃபார் x ஸ்கொயர் பிளஸ் 11x பிளஸ் 30. இப்போ நான் சொன்னேன் இல்லையா ஆப்போசிட்டா பண்றதுன்னு. ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறதுக்கும் நம்ம இந்த மாதிரி அல்ஜிப்ரா டைல்ஸ் யூஸ் பண்ணலாம். இல்ல அதோட ரிவர்ஸ், இந்த மாதிரி ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு அதோட ஃபேக்டர்ஸ் என்னன்னு ரிவர்ஸ்ல கேட்பாங்க, அதுவும் நம்மளால பண்ண முடியும். இப்போ இதோட எக்ஸ்பிரஷன் என்னன்னா x ஸ்கொயர் பிளஸ் 11x பிளஸ் 30.
இதை நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம் அல்ஜிப்ரா டைல்ஸ்ல? ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர் வேணும் நமக்கு, இதுதான் எக்ஸ் ஸ்கொயர்னு வச்சுக்கலாம். அண்ட் இங்க 11x வேணும், ஆனா அது எப்படி டிவைட் ஆகுதுன்னு நமக்கு தெரியாது இல்லையா? அது எப்படி டிவைட் ஆகுது அப்படின்னு நமக்கு தெரியணும்னா இதை வந்து ரெண்டா பிரிக்கணும். இங்க 5x இருக்கா, அந்த 5x எப்படி பிரியுது? 2x and 3x பிரியுது. அண்ட் இந்த டேர்ம் பாத்தீங்கன்னா 6 ஸோ 2 into 3 6 இருக்கு. இது மல்டிப்ளை பண்ணா அந்த டேர்ம் 6ங்கிறது வரணும். அண்ட் ஆட் பண்ணா இந்த 5x வரணும். அப்படிங்க பாத்தீங்கன்னா இந்த 11x ரெண்டா பிரிக்கணும். அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா இந்த 11x வரணும். அண்ட் அதை மல்டிப்ளை பண்ணா 30 வரணும். இப்போ 11x நம்ம எப்படி பிரிக்கலாம்? 5 and 6 பிரிக்கலாமா? 5 and 6 பிரிச்சா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 11x வருது. அண்ட் 5 6 30 வருது. கரெக்டா இருக்கா? ஸோ 5x and 11x பிரிக்கலாம். இப்போ ஒரு சைடு வந்து 5 வரணும். 1 2 3 4 5 1 2 3 4 5. அண்ட் இந்த சைடு பாத்தீங்கன்னா இது வந்து x plus 5 இருக்கும் இந்த ஒரு சைடு. அண்ட் இந்த சைடு பாத்தீங்கன்னா x plus 6 வரணும். 1 2 3 4 5 6 லைன்ஸ் இங்க போடணும். இப்போ இங்கெல்லாம் வந்து x x x x x இருக்கும் அதோட ஏரியா. அண்ட் இங்க வந்து எக்ஸ் ஸ்கொயர். அப்ப இந்த பக்கம் எத்தனை இருக்கு? 5x இருக்கு, இந்த பக்கம் 6x இருக்கு. அண்ட் இதெல்லாம் ஆட் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த பக்கம் 5 அண்ட் இந்த பக்கம் 6 இருக்கா? 5 காலம்ஸ் அண்ட் 6 ரோஸ் மல்டிப்ளை பண்ணா எத்தனை செல்ஸ் இருக்குன்னு தெரியும், which is 30. ஸோ இதுதான் அந்த எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 11x பிளஸ் 30 ஓட ரெப்ரசன்டேஷன் இன் அல்ஜிப்ரா டைல்ஸ். இப்போ இதோட சைட்ஸ் என்னவா இருக்கு? இந்த டயக்ராம்ல இருந்து நமக்கு என்ன தெரிஞ்சது? இது வரைக்கும் x, இது வரைக்கும் 5, அப்ப x plus 5 and இந்த பக்கம் x and 6, அப்ப x plus 6. So those are the factors of this algebraic expression. So x plus 5 and x plus 6 are the factors of this algebraic expression. Again, இன்னொரு think and reflect, we have seen that x plus 3 and x plus 4 ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைச்சது? x square plus 7x plus 12 கிடைச்சது. அதே மாதிரி x plus 6 and x plus 7 இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா x square plus 13x plus 42 கிடைக்கும். இப்போ generalize the pattern to get an expression for x plus a x plus b. இப்போ ஜெனரலைஸ் பண்ணி இங்க 6 7 இருக்கா, அதுக்கு பதில் a b ன்னு போட்டிருக்காங்க. அப்ப ஜெனரலைஸ் பண்ணி இது ஒரு பேட்டர்னா ஒரு எக்ஸ்பிரஷனா எழுத சொல்றாங்க. அப்போ இது எப்படி வந்துச்சு? இந்த x ஸ்கொயர் பிளஸ் 13x பிளஸ் 42 அப்படிங்கிறது எக்ஸும் மல்டிப்ளை ஆச்சு, அதனால எக்ஸ் ஸ்கொயர். நெக்ஸ்ட் வந்து இந்த 6ம் எக்ஸும் மல்டிப்ளை ஆகி 6xன்னு வந்துச்சு. அப்புறமா எக்ஸும் 7ம் மல்டிப்ளை ஆகி 7xன்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் 6 and 7 மல்டிப்ளை ஆகி இந்த 42 வந்துச்சு. நெக்ஸ்ட் என்ன ஆகுது? இந்த 6 and xங்கிறது இங்க a and x. ஸோ a and x மல்டிப்ளை ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து b and இந்த x மல்டிப்ளை ஆகுது. அதுக்கப்புறம் கடைசியா இந்த a and b மல்டிப்ளை ஆகுது. இப்போ இந்த எக்ஸ் டேர்ம்ஸ் வந்து காமனா எடுத்தோம்னா இப்படி வரும், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ வெளியில எடுத்துட்டா a பிளஸ் பின்னு வரும், பிளஸ் ஏபின்னு வருதா? அப்போ இந்த எக்ஸ்பிரஷன் இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் கிடைக்குது? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து என்னவா இருக்குன்னா சம் ஆஃப் திஸ் ஏபி. இங்க ரெண்டு டேர்ம் வருது இல்லையா, அந்த டேர்மோட சம் வந்து இங்க எக்ஸோட கோஎஃபிஷியன்டா இருக்கும். அண்ட் இந்த கான்ஸ்டன்ட் வந்து இந்த ரெண்டு டேர்ம் இருக்கு இல்லையா, ஏ அண்ட் பி, அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா என்ன வருமோ அதுதான் அங்க வரும். ஸோ இப்படிதான் நம்ம ஜெனரலைஸ் பண்ணி சொல்ல முடியும். திஸ் இஸ் த பேட்டர்ன். இப்போ வேற ஒரு எக்ஸாம்பிள் இதுல பாத்தீங்கன்னா 2x plus 3 and 3x plus 1ங்கிறது டூ சைட்ஸ் ஆஃப் த ரெக்டாங்கிளா இருக்கு. இப்போ இதை விஷுவலைஸா ரெப்ரசென்ட் பண்ணோம்னா ஒரு சைட்ல இருந்து வந்து 2x plus 3 இருக்குமா, அந்த 2x நம்ம எப்படி வரையறது? ஒரு x வந்து இது வரைக்கும் இருக்கு, அப்போ இன்னொரு x வந்து இது வரைக்கும் இருக்கு, அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 2x வருமா? அதுக்கப்புறம் 2x plus 3, அப்போ இங்க 1 1 யூனிட்டா 3 யூனிட் போடணும். 1 1 1. இப்போ இது எல்லாமே சேர்த்தா 2x plus 3, இதுதான் ஒன் சைடு ஆஃப் த ரெக்டாங்கிள். இப்போ அதர் சைடு இங்க வந்து 3x இருக்கு, அப்போ ஒரு x வந்து இங்க, இன்னொரு x வந்து கீழே, அண்ட் இன்னொரு x, மொத்தம் 3x இருக்கு அண்ட் பிளஸ் 1. இது வந்து 1 யூனிட். இப்போ அதோட ஏரியாஸ் எப்படி இருக்கும்? இங்க எக்ஸ் ஸ்கொயர், இதுவுமே எக்ஸ் எக்ஸ் சைட், ஸோ எக்ஸ் ஸ்கொயர். இங்க ஒரு சைடு எக்ஸ் ஒரு சைடு 1, ஸோ எக்ஸ். இங்கேயுமே அதே மாதிரி தான் எக்ஸ் எக்ஸ்ன்னு வரும். அண்ட் இங்கேயுமே ஒரு சைடு 1, இது எல்லாமே 1 தான். அண்ட் இது எல்லாமே, இது மட்டும் 1, இது எல்லாமே எக்ஸ். ஸோ இங்க எக்ஸ் எக்ஸ் எக்ஸ்ன்னு வரும்.
அண்ட் இதோட சைடு 1, இதோட சைடுமே 1, அதனால இங்க 1 1 1 வரும். இங்க வந்து ரெண்டு சைடுமே எக்ஸ் தான், ஸோ எக்ஸ் ஸ்கொயர். இங்க 1, இன்னொரு சைடு வந்து எக்ஸ், ஸோ எக்ஸ் 1 எக்ஸ் எக்ஸ். இப்போ ஏரியாஸ் எல்லாத்தையும் எழுதியாச்சா? இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா மொத்தம் எத்தனை எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு? 1 2 3 4 5 6 6x ஸ்கொயர் பிளஸ் எத்தனை எக்ஸ் டேர்ம்ஸ் இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 11x இருக்கு பிளஸ் 3 கான்ஸ்டன்ட்ஸ். The answer is 6x square plus 11x plus 3. இதோட ப்ராடக்ட் வந்து இதுவா தான் இருந்திருக்கும். நீங்க டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி செக் பண்ணாலுமே கரெக்டா வரும். Fill in the blanks with appropriate expression to make the equation true. கீழ ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்களே புக்ல, அதை ஃபில் பண்ண சொல்றாங்க. So இதுதான் அந்த எக்ஸ்பிரஷன். This is equal to, இதை மல்டிப்ளை பண்ணா நமக்கு ஒரு எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட், அப்புறம் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், அப்புறம் ஒரு கான்ஸ்டன்ட் வரும். அதெல்லாம் என்னன்னு பார்க்க போறீங்க. பாத்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயருக்கு ஒரு கோஎஃபிஷியன்ட், எக்ஸுக்கு ஒரு கோஎஃபிஷியன்ட், அப்புறம் ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கு இல்லையா? இப்போ முன்னாடி பாத்தீங்கன்னா எக்ஸ் பிளஸ் 3 எக்ஸ் பிளஸ் 7 பார்த்தோம்ல, அங்க எக்ஸுக்கு கோஎஃபிஷியன்ட் இருக்காது, அதனால எக்ஸ் ஸ்கொயருக்குமே கோஎஃபிஷியன்ட் வராது, இங்க மட்டும்தான் வரும். ஆனா இங்க எக்ஸுக்குமே கோஎஃபிஷியன்ட் இருக்கு, அதனாலதான் எக்ஸ் ஸ்கொயருக்குமே ஒரு கோஎஃபிஷியன்ட் வருது. அப்போ நம்ம எக்ஸ் பிளஸ் ஏ எக்ஸ் பிளஸ் பின்னு ஜெனரலைஸ் பண்ணோம் இல்லையா? அப்போ எப்படி ஜெனரலைஸ் பண்ணோம்? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து ஏ பிளஸ் பியா இருந்துச்சு, அண்ட் கான்ஸ்டன்ட் வந்து ஏ இன்டு பியா இருந்துச்சுன்னு பார்த்தோம். இங்கேயுமே நம்ம ஜெனரலைஸ் பண்ணணும். இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் இந்த ரெண்டு டேர்ம்லயும் பி அண்ட் கியூன்னு எடுத்திருக்கோம், அண்ட் இந்த கூட வர அந்த நம்பர் வந்து ஏ அண்ட் பியா எடுத்திருக்கோம் எப்பவும் போல. இப்போ இந்த மாதிரி இருந்தா அது ஜெனரலைஸ்டா எப்படி நமக்கு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் வரும் அப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். நம்ம எப்படி போன வாட்டி டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி எப்படி வந்துச்சுன்னு பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி பார்க்கலாம். 2x plus 3 3x plus 1 இதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி வச்சு எப்படி பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு டேர்ம் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸும் எக்ஸும் சேர்ந்தா எக்ஸ் ஸ்கொயர், அண்ட் இந்த ரெண்டு டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா 3 and 2, அது மல்டிப்ளை ஆகுதுங்க. And next 2x plus 1, அப்போ 2x 2x ஒன்னு 1 ஒன்னு. And next 3 into 3x 3 into 3x plus 3 into 1. இதுல இது ரெண்டும் சேர்ந்துதான் 2x plus 9x வந்து 11x இங்க வந்திருக்கு, அண்ட் இங்க வந்து 3 வந்து இந்த கான்ஸ்டன்ட். இப்போ இந்த டேர்ம்ஸ் எல்லாம் என்ன நம்ம ஜெனரலைஸ் பண்ணி எழுதணும் அப்படின்னா, எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்னவா இருக்கு? 3 and 2. அது என்ன நம்பர்ஸ்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்க அந்த பி அண்ட் கியூ தான் அந்த ரெண்டு நம்பர்ஸ். ஸோ பி கியூவை மல்டிப்ளை பண்ணா கிடைக்கிற அந்த நம்பர் தான் எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்டா இருக்கு. அண்ட் கான்ஸ்டன்ட் என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா வழக்கம் போல ஏ அண்ட் பிய மல்டிப்ளை பண்ணா வர்றதுதான் கான்ஸ்டன்ட். ஸோ இங்க வந்து ஏபி வரும். இப்போ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் எப்படி வருதுன்னா, இதுல எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன? 2 and 1. அதுல 2 வந்து ஒன்னு வந்து பி அண்ட் இன்னொன்னு வந்து பி டேர்ம். ஸோ பி அண்ட் பி வந்து மல்டிப்ளை ஆகுது, அண்ட் ரெண்டு எக்ஸ் டேர்ம்ஸ் வருது இல்லையா? ஸோ பிபி பிளஸ் இன்னொரு எக்ஸ் டேர்ம் எப்படி வந்துச்சு? எக்ஸ்க்கு கோஎஃபிஷியன்ட் 3 into 3. அதுல ஒரு 3 வந்து இந்த ஏ டேர்ம் அண்ட் இன்னொரு 3 வந்து இந்த கியூ டேர்ம். ஏ அண்ட் கியூ மல்டிப்ளை ஆகுது. ஸோ ஏ அண்ட் கியூ. ஸோ இதுதான் இந்த இடத்துல வரும். இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ஸ் இது ரெண்டுமே எப்படி வந்துச்சு? இங்க வந்து ஏ கியூ அண்ட் இங்க வந்து 2 and 1 வந்து பிபி. அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நமக்கு எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் கிடைச்சிரும். ஸோ போன எக்ஸ்பிரஷன் நம்ம ஜெனரல் எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிச்சோம் இல்லையா? அது மாதிரி எக்ஸுக்கு கோஎஃபிஷியன்ட் இருந்தா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்காக ஒரு ஜெனரல் எக்ஸ்பிரஷன் தான் இது. இந்த சாப்டர்ல மற்ற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா இந்த சாப்டரோட பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கா, புரியுதான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் கல்வி கிராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.